நடந்து சென்றன எதிரில் முயல் ஒன்று துள்ளி குதித்தபடி வந்தது. அதனிடம் நீ மட்டும் இப்படி வேகமாக ஓடுகிறாயே எப்படி என கேட்டது. அதை நீங்கள் இருவரும் முதுகில் ஓட்டை. முதுகில் ஓட்டை சுமந்தபடி வருகிறீர்கள். அதை கழற்றி எறியுங்கள், என்னை போல ஓடலாம் என பதிலளித்தது முயல். அதை கேட்டதும் தங்களை இயற்கை தண்டித்து விட்டதாக வருந்தினர் நத்தையும் ஆமையும். அப்போது உதறி மறைவில் இருந்த நரி ஒன்று முயலின் மீது பாய்ந்தது. நரியை கண்ட பயத்தில் நத்தையும் ஆமையும் தங்களின் நோட்டுக்குள் கை கால்களை இழுத்து கொண்டன. சற்று நேரத்தில் அவை வெளியில் வந்த போது முயலின் ரத்தமும் மாமிசமும் அங்கு சிதறி கிடந்தது. காரணம் இல்லாமல் இயற்கை எதையும் படிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்ட நத்தையும் ஆமையும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தன. நத்தையும் ஆமையும் ஆற்றங்கரையோரத்தில் நடந்து சென்றன எதிரில் முயல் ஒன்று துள்ளி குதித்தபடி வந்தது. அதனிடம் நீ மட்டும் இப்படி வேகமாக ஓடுகிறாயே எப்படி என கேட்டது. நத்தை நீங்கள் இருவரும் முதுகில் ஓட்டை சுடுகில் ஓட்டை சுமந்தபடி வருகிறீர்கள். அதை கழற்றி எறியுங்கள், என்னை போல ஓடலாம் என பதிலளித்தது முயல். அதை கேட்டதும் தங்களை இயற்கை தண்டித்து விட்டதாக வருந்தினர் நத்தையும். நத்த நீருவாரம் முதுகில் ஓட்டை சுமந்தபடி வருகிறீர்கள். அதை கழற்றி எரியுங்கள், என்னை போல ஓடலாம் என பதிலளித்தது முயல். அதை கேட்டதும் தங்களை இயக்கதும் தங்கித்து விட்டதாக வருந்தினர் நத்தையும் ஆமையும். அப்போது உதறி மறைவில் இருந்த நரி ஒன்று முயலின் மீது பாய்ந்தது. நரியை கண்ட பயத்தில் நத்தையும் ஆமையும் தங்களின் நோட்டுக்குள் கை கால்களை இழுத்து கொண்டன. சற்று நேரத்தில் அவை வெளியில் வந்த போது முயலின் ரத்தமும் மாமிசமும் அங்கு சிதறி கிடந்தது. காரணம் இல்லாமல் இயற்கை எதையும் படைப்பதில்லை என்பதை புரிந்து கொண்ட நத்தையும் ஆமையும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தன.